வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரோட்டீன் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு ப்ரோட்டீன்ஸ் அவங்க டயட்டில் சேர்த்துக்கணுன்னு ஆசை இருக்கும். ஸோ இது ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் சாலட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே லெட்டஸ் கீரையை ஆஞ்சி தண்ணியில் நல்லா அலசி அதை ஒரு துணி மேலே போட்டு ஆற வச்சுட்டு நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். முன்கூட்டியே ப்ராக்லி பூக்களெல்லாம் நான் ஆஞ்சி தண்ணியில் அலசி ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் ஸ்ட்ரிப்பாக நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாயெல்லாம் ஆஞ்சி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு சாலட் ஆயில் தேவைப்படும். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், எலுமிச்சை சாறு, இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுவுமே ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே வீட்டிலேயே தயார் பண்ண பொருள் தான். இப்போ இங்கே முன்கூட்டியே ஒரு கடாயை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். அதில் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேன். எள்ளெண்ணெய் கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும். அதில் நம்ம அரை வேக்காடு வேக வச்ச ப்ராக்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ இந்த டயட் பண்ணுறவங்க, டயட்டில் பச்சை காய்கறி சேர்க்குறவங்களுக்கு இந்த அரை வேக்காடு ப்ராக்லி அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம். பட் பொதுவாக குழந்தைங்க, பெரியவங்க வீட்டில் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அந்த சாலடில் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இங்கே குடமிளகா, நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நான் இது வதக்க போகிறேன். ரொம்ப அருமையான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பன்னீர் அண்ட் குடமிளகா காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதும் இதில் உப்பு, மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வீட்லேயே பண்ணி வச்சுருக்கிறது, சில்லி ஃப்ளேக்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இத்தனை பொருளும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து வதக்கணும். நீங்கள் இந்த காய்கறி மொத்தமாக வதக்கி ஸ்டவ் அணைச்சிட்டு ஆற விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் இது ஆறுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாலடில் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன மக்கில் நான் மிளகுத்தூள், உப்பு, சாலட் ஆயில், எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங். இந்த ட்ரெஸ்ஸிங் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா சாலட்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் காய்கறியை நல்லா வதக்கி அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு சாலட் பவுலில் நான் நறுக்கி வச்சுருக்க லெட்டஸ் கீரையை ஒரு லேயர் சேர்த்துருக்கேன். இந்த லெட்டஸ் கீரை மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். அந்த கீரை சப்புன்னு இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக அந்த எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். காய்கறி நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாலட் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த கீரை மேலே நம்ம அந்த காய்கறி சேர்த்து பரிமாற வேண்டியதுதான். நீங்கள் இந்த ரெசிபி அந்த காய்கறி வார்மாக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கோல்டாக சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு ஃபுல் மீல் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ நீங்கள் லஞ்சுக்கு சாதம், ரசம் எல்லாம் சாப்பிட தேவையில்லை, சாம்பாரெல்லாம் சாப்பிட தேவையில்லை. டயட் பண்ணுறவங்க, டயபெட்டிக் கான்ஷியஸ் பீப்புள் இந்த ஒரு சாலட் சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் ப்ளாகில் இருக்குங்க. எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அருமையான சாலட். எல்லாருமே விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அது நல்லா க்ரன்ச்சியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.